இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம உறவுகளை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்முடைய உறவுகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை தான் பார்க்க போறோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய உறவுகள் அழகாக இருக்கணும். அதை தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உறவுகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாமும் கூட ஜெபிக்க வேண்டும். இப்போது அனிதா ஜான் இவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போறோம். இவங்க வாழ்க்கையில தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய உறவுகள் இருக்கு. அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். குறைபாடுள்ள குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளிடத்தில் இவங்க வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு உதவியும் செய்றாங்க. வாங்க இவங்களை சந்திக்கலாம். அனிதா ஜான் அவர்களோட வாழ்க்கையில் மனித உறவுகளுக்கு எப்போதும் முதலிடம் கொடுத்தார்கள். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கும் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து தன் வாழ்க்கையை சுலபமாக்கி இருக்கிறார். நான் ஒரு டீச்சரா இருக்கேன். அதோட சேர்த்து பல இடங்கள்ல மக்களுக்கு நான் சேவை செய்கிறேன். சாதாரணமா இல்லாத நிறைய குழந்தைகளுக்காகத்தான் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க சாதாரணமா நார்மலா இருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே என்னை இவங்களுக்காக பயன்படுத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்காக நான் எப்பவும் ஜெபிப்பேன். அந்த எண்ணத்தோட தான் கடந்த 25-26 வருஷங்களா சேவை செய்துகிட்டு இருக்கேன். அதுக்காக நான் ஒரு காது கேளாத குழந்தைகள் பள்ளியோட இணைஞ்சு இருக்கேன். அதுக்கப்புறமா கிராமங்கள்ல இருக்கிற ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இப்படி பலருக்காகவும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்படி நார்மல் இல்லாத குழந்தைகளுக்காக நான் எப்பவும் வேண்டிக்கிட்டே இருக்கேன். இப்படி அனிதா அந்த குழந்தைகளோடு ஒரு தனியான ஆழமான உறவை உருவாக்கிவிட்டார். நான் எந்த ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போனாலும் அந்த பள்ளியில இருக்கிற ஒரு குழந்தை என்னை பார்த்தா அவன் கண்டிப்பா என்கிட்ட வந்து பேசுவான். அதாவது அவன் சைகை மொழியிலேயே என்கிட்ட வந்து பேசுவான். அவன் இப்போ என்ன செய்யறான், என்ன பண்றான் எல்லாத்தையுமே சைகை மொழியாலேயே சொல்லுவான். அந்த அளவுக்கு அந்த குழந்தைய என்கிட்ட இணைஞ்சு இருப்பாங்க எப்பவுமே. தேவையுள்ளவர்களுக்கு உதவணும், அன்போட உறவுகளை கட்டணும் என்பதை அனிதா தன்னோட குடும்பத்தில் இருந்து கற்றுக்கொண்டார். நான் என் வாழ்க்கையில செய்யற இந்த சேவைக்கெல்லாம் என்னுடைய அப்பா தான், அதாவது அவர் வந்து ரெவரண்ட் ஜோர்டன் ராம்பிள் தான் உந்துதலா எனக்கு எப்பவுமே இருந்திருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வாடகைக்காக ஒரு பையன் எங்க வீட்டுல வந்து தங்கினான். அவன் ரொம்ப ஏழையாவே இருந்தான். ரொம்ப ஏழையான குடும்பம்னு சொன்னான். அவன் எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு ரூம் வேணும்னு தனக்கு கேட்டான். சரியான வாடகை கொடுக்க என்னால முடியாதுன்னு கூட அவன் சொன்னான். நான் அவனை பார்த்து, நீ எங்கிருந்து வரேன்னு கேட்டேன். அவன் என் அம்மா இறந்துட்டாங்க, எங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறவரு அப்படின்னு சொன்னான். எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னான். அதோட அவன் என்கிட்ட நான் அஜ்மீர்ல பிடெக் படிக்கிறேன்னு சொன்னான். ஆனா தொடர்ந்து என்னால படிக்க முடியுமா அதுவும் தெரியலேன்னு என்கிட்ட சொன்னான். வழி தெரியலேன்னா. அப்படி சொல்லிட்டு தான் எங்க வீட்டுல அந்த பையன் தங்க ஆரம்பிச்சான். நாங்க அவனுக்கு உதவிகள் செய்யணும்னு நினைச்சு அவனுக்கு டியூஷன் வேலைகளை கொடுத்து நாங்க உதவி செஞ்சோம். அது மூலமா அவனுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. அவனும் படிப்பை தொடர்ந்தான். அந்த பையனும் எங்க குடும்பத்துல ஒருத்தனாவே மாறிட்டான். அவன் என்னோட சொந்த மகன் போலவே ஆயிட்டான். இப்போ அவன் ஒரு நல்ல பள்ளியில டீனா வேலை செய்யறான். இந்த மாதிரியான உறவுகளுக்காக அனிதா தேவனுக்கு மிக்க நன்றி கூறுகிறார். நான் ஆண்டவர் இயேசு மேல உறுதியான விசுவாசம் வச்சிருக்கேன். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நான் நம்புறேன். மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த வசனம்தான் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த குழந்தைகள், ஏழை குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு இரத்த உறவுகளை விட பெரிய பெரிய உறவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த உறவுகள் என்றும் நம்மை விட்டு பிரியவே பிரியாது. வாழ்க்கை முழுவதும் அந்த உறவுகள் நம்முடனேயே இருக்கும். அந்த குழந்தைகள் என்றும்
நம் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான். இந்த விஷயத்தைத்தான் வேதாகமத்தில் மத்தேயு 12:48 தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இந்த வசனம்தான் என் சேவைக்கு அடிப்படையாக உள்ளது. நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததற்காக தேவனுக்கு மனமார நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் என்னுடைய திருமணம் முடிந்த பிறகும் என்னுடைய கணவரும் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்திருக்கிறார். என் குழந்தைகளும் என்னுடைய இந்த சேவைகளுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறார்கள், எனக்கு உதவி செய்கிறார்கள். இதற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அனிதா ஜானுடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. இவங்க ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கான டீச்சர் மட்டும் இல்லை, இவங்களே ஒரு ஸ்பெஷல் டீச்சர் தான். தேவன் இவங்களுக்கு நல்ல மனசை கொடுத்துருக்காரு. அதனால தான் இவங்களால இப்படி சேவை செய்ய முடியுது. எப்போதுமே டீச்சர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குள்ள உறவு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்லே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய அன்பையும் இவங்க சேர்த்து கற்றுக் கொடுக்கும் போது உண்மையிலே அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்களால தேவன் மகிமை அடைகிறார். நம்ம குடும்ப உறவுகளை தாண்டி நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு நம்முடைய ஸ்கூல் காலேஜில் ஸ்டூடெண்ட் டீச்சர் இப்படி ஒரு உறவு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே கூட நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்குது. இப்படி நிறைய உறவுகளை தேவன் நம்மளை சுற்றி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அதன் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். உங்களால் தான் அவங்க தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியவங்களா மாறணும். அப்போ உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே அன்பு காட்டணும், உதவி செய்யணும், அவங்க முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். இதை குறித்து பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தேவன் கொடுத்த நல்ல மனசு மூலமா ஒருத்தங்க சேவை செய்யும் போது அவங்க மூலமா தேவன் மகிமை அடைகிறார். அதே மாதிரி உங்களாலையும் தேவன் மகிமை அடைகிறார். எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கோ இவங்களுக்கு நீங்கள் அன்பாக மாறும்போது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா நீங்கள் மாறும்போது அவங்க தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியவங்களா மாறுவாங்க. உங்களால் ஒருத்தங்க முன்னேறுதாங்க அல்லது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. பிரார்த்தனை மூலமா எப்படிப்பட்ட உடைஞ்ச உறவுகளையும் சரி பண்ண முடியும். ஏன்னா உடைஞ்சு போன நம்மளுடைய உறவுகளை சரி பண்றதுக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்கு முழுமையா இருக்கு. பிரார்த்தனையின் உதவியோட எல்லா உறவுகளும் அழகா மாறுது. ஏப்ரல் 7 மற்றும் 21ஆம் தேதிகளில் மாலை 3 மணி முதல் 3:30 மணி வரை ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் Facebook லைவ் பிரேயர்ல கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம மூலமா நம்முடைய தேவன் எப்படி மகிமைப்படுகிறார், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அவர் எப்படி மகிமை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ உலகத்தில் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு ஒன்று எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தங்களால் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னா தான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, இல்லைன்னா எதையுமே செய்யவே மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம அவங்க மேலே அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க கை தூக்கி விடணும், அவங்க மூலமாக தேவன் மகிமைப்படணும். இரும்பை இரும்பு கூர்மையாக்கும் அப்படின்னு நம்ம பைபிள் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியாக இருக்கணும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபமாக நம்ம மன்னிக்கணும், பொறுமையோடு இருக்கணும், அன்பு காட்டணும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இணைந்து இருக்கும்போது தான் இது எல்லாமே சாத்தியம். நம்ம தேவ ஐக்கியத்துக்குள்ளே இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதி நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்முடைய நேயர் ஒருத்தங்க இந்த கேள்வியை அனுப்பியிருக்காங்க, உங்களுக்காக வாசிக்கிறேன்.
ஒருத்தர் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, அவர்கள் மேல கருணை காட்டணும், அன்பு காட்டணும் என்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வியை கேட்டதற்காக நன்றி. பொதுவா இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாதை இதுதான். அவன் உங்களுக்கு நல்லது செய்யல, கெட்டது தான் செய்கிறான். இருந்தாலும் நீங்க அவனுக்கு நன்மை தான் செய்யணும். ஏன் அப்படின்னா இதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கு. உங்களுக்கான சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்ககிட்டயும் இது போன்ற கேள்விகள் இருந்தா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. பைபிள் வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியின் உதவியோட நாங்க உங்களுக்கு விளக்கம் தருவோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். प्रभु मिले स्तुति और शक्ति प्रशंसा सदा सर्वदा मिले आदर और महिमा तुझे ज्ञान और धन्यवाद प्रभु मिले स्तुति और शक्ति प्रशंसा सदा सर्वदा सर्वशक्तिमान प्रभु परमेश्वर जो है और था और रहेगा सर्वशक्तिमान प्रभु परमेश्वर जो है और था और रहेगा तेरी ही महिमा होवे सदा मेरे जीवन से तेरी ही महिमा होवे सदा मेरे जीवन से सर्वशक्तिमान प्रभु परमेश्वर जो है और था और रहेगा सर्वशक्तिमान प्रभु परमेश्वर जो है और था और रहेगा तेरी ही महिमा होवे सदा मेरे जीवन से तेरी ही महिमा होवे सदा मेरे जीवन से प्रभु परमेश्वर तू कितना भला है तेरी भलाई सदा आती है प्रभु परमेश्वर இந்த பாடலை பாடிய மோசஸ் மினிஸ்ட்ரி கொயருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உறவுகளை பற்றியும் அந்த உறவுகள் மூலமா தேவன் எப்படி மகிமை அடைகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு சில நேரம் நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதுமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருந்தாரு. நாமும் கூட அப்படித்தான் இருக்கணும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த சம்மர்ல சிறப்பான சாகசம் தேவனால சாத்தியமாகும் மிஷன் சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 தொடங்குது. ஒவ்வொரு நாளும் பைபிள் அட்வென்ச்சர் இருக்கும், ஃபன் ஆக்டிவிட்டிஸ், டான்சிங், சிங்கிங் அண்ட் டைம் டிராவலும் இருக்கும்.
கிறிஸ் ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட சேர்ந்து பைபிள் சூப்பர் ஹீரோஸையும் நாம சந்திக்கலாம். சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எப்படி தேவனால சாத்தியமாகுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல மே 25ல இருந்து 27 வரைக்கும் குழந்தைகள் இந்தியாவுல எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி மிஷன்ல கலந்துக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் இருக்கறதால இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 மிஷன் பாசிபிள் வித் காட். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நம்மை நேசிச்ச மாதிரி நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோமா? தேவன் நம்மை மன்னித்த மாதிரி நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமா? என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்குதா? அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க அன்பானவங்களா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். மக்கள் உங்களை பார்த்து பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு பைபிள் வாசனம் நமக்கு சொல்லுது. அப்படி பரலோக பிதாவிற்கு மகிமை செலுத்தக்கூடிய விதமா நீங்க நடந்துக்கிறீங்களா? ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நன்மையானதான் தரீங்க. நாங்கள் பைபிளில் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நீங்கள் மகிமைப்படணும்ப்பா. எங்கள் வீட்டில், வேலையில், எங்களுடைய வருமானத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் மகிமை அடையணும் ஆண்டவரே. அப்பா, வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள், நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், ரோட்டில், டிராஃபிக் சிக்னலில் நாங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் தான் கொடுத்துறீங்க. அப்பா, இவங்க மூலமாக தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியவங்களா நாங்கள் மாற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. எப்போதுமே எங்களுடைய சொல், செயல் எல்லாமே உண்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதை இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உணர்த்துங்கப்பா. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருடைய உறவுகளும் உமக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பு, அசுத்தம், நீங்கள் விரும்பாத எல்லா விஷயத்தைங்களையும் எங்கிட்ட இருந்து நீங்கள் அகற்றி போடுங்க சுவாமி. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு செயலிலும், சிந்தனையிலும் உமது நாமும் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நீங்க தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு காட்டணும். தேவன் எப்படி மன்னித்தாரோ அதே மாதிரி நீங்களும் மன்னிக்க வேண்டும். அப்பதான் உங்க கூட இருக்கவங்க உங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இப்போது ஒரு ஆங்கில ஆராதனை பாடலை பார்க்கலாம். Hallelujah, hallelujah.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தான் நம்முடைய ராஜா, நம்ம எல்லாருமே அவருடைய தூதர்கள். இப்போ ராஜ குடும்பத்திலிருந்து ஒருத்தங்க வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொல் செயல் எல்லாவற்றிலுமே அந்த ராஜ கம்பீரம் தெரியும், அந்த ராஜ நடவடிக்கை தெரியும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் அவருடைய சாயல் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தர் நம்ம முன்னேற்றணும். இதைத்தான் நம்ம அனிதாவுடைய சாட்சியிலையுமே பார்த்தோம். அவங்களுடைய மாணவர்கள் மூலமாக தேவன் மகிமை அடைந்தார். உங்க மூலமாகவும் தேவன் மகிமை அடைய வேண்டும். உங்க மூலமா மற்றவங்க பிரகாசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.